16 சங்க ஏடுகள்ல அதுல ஒண்ணுதான் எக்யூமெனிசம் பத்தி. யூனிதாத்திஸ் எக்ரிப்டிசாஸ்டியோ, யூனிட்டி அமங் கிறிஸ்டியன் சர்ச்சஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி கத்தோலிக்க திருவுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, ஒரு நாள் அது வீண் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் எல்லா சபைகளும் ஒன்றிணைந்து கத்தோலிக்க திருவில் வருவார்கள், எல்லா சபைகளும் ஒன்றிணைந்து கத்தோலிக்க திருவில் வருவார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருந்தது. ஆனா இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தோட நிலைப்பாடு மாறியது. எப்படி மாறியதுன்னா, brotherhood of churches, sisterhood of churches. Not that everybody should become Catholic. We come together for prayer, worship and social action. We come together for prayer, action and social action and worship. So adhanala we respect every church. We feel Catholics from Second Vatican Council accept that all churches are legitimate churches. The Spirit is working in them. We accept all the churches. இதுக்கு ஒரு உதாரணமா தான் 1999 Lutheran Church-ஓட there was an agreement. There was agreement with the Lutheran churches on justification. உங்களுக்கு தெரியும் Protestant Reformation எப்படி வந்ததுன்னு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியும். நான் எப்படின்னு சொல்றேன் பிரீஃபா. அதாவது 1510 ஆண்டு, 1510 மார்ட்டின் லூத்தர், ஜெர்மன் மொனாஸ்டிக் பிரீஸ்ட், கேத்தலிக் பிரீஸ்ட், அவர் வந்து விட்டன்பர்க் என்ற ஆலயத்தில் he nailed 95 theses challenging the Roman Catholic Church. 95 theses. Some of the practices of the Roman Catholic Church is not according to the scripture அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ணி 95 theses எழுதினார். அப்படிதான் அதுக்கு வந்து ஒரு 30 ஆண்டு கழிச்சு தான் ரோமன் கத்தோலிக்க சபை பதில் அளித்தது. Meanwhile the split came. கொஞ்சமா பெருசாகி Protestant churches, Lutheran churches, slowly Methodist churches, plus Anglican churches எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஆகவே லூத்தருடைய மெயின் பாயிண்ட் என்ன? ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது ஃபெய்த் அலோன். லூத்தர் என்ன சொன்னாங்கன்னா, மீட்படைய விசுவாசமே போதும். மீட்படைய இயேசுவில் விசுவாசம் வைத்த பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தை அவர் மேற்கோள் காட்டி மீட்படைய விசுவாசமே போதும் என்று அவர் படித்தார். ஆனால் கத்தோலிக்க திருவை 30 ஆண்டுகளுக்கு கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் ஒன்று அந்த திருச்சங்கத்தை கூடியது. 1545 ஆண்டு முதல் அதுல என்ன சொல்லிச்சு கத்தோலிக்க திருவை என்றால், விசுவாசம் மட்டும் போதாது, நற்செயலும் தேவை. That is Jacob, James, letter of James. We need both Saint Paul, we need both also Saint James.